சென்னையில் நான் சொன்னல, ராயபுரம் வட சென்னையில் ராயபுரம் பகுதியில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் பிறந்த ஒரு பையன், மிக சாதாரணமான ஏழை குடும்பம், புள்ளியியல் துறை படித்தா போதும்னு நினைச்சாரு. மேக்ஸ் நல்லா வந்துச்சு. மெல்ல மெல்ல அவர் என்ன பண்ணாரு, கணினி அறிவியல் முதுகலை பட்டம் வாங்கினார், பிஜி பண்ணாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அருமையான சேலரியில் வேலை கிடைச்சது. மெல்ல அந்த பையன் சிங்கப்பூரில் ஜாபுக்கு போனார். சிங்கப்பூரில் வேலை கிடைச்சவருக்கு அடுத்து அமெரிக்கா மூவ் ஆகிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லை. அமெரிக்காவுக்கு போனார். யாரு, நல்லா கவனமாக வச்சுங்க, வட சென்னையில் ராயபுரம் பகுதியில் கடலோடு ஒட்டி வாழுகிற அந்த கடல் சார்ந்த பகுதி மக்கள் வாழுகிற அந்த பகுதியில் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்த ஒரு இளைஞன் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாரு. இந்த மாதிரி வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்ற அளவுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆயிருச்சு. எதுவுமே தேவை கிடையாது. ஆனா அந்த இளைஞனுடைய கனவு சின்னதா இல்லை, பெருசா இருந்தது. 8 மணி நேரம் வேலை பார்த்தாரு. பகுதி நேரமா ஒரு விஷயம் பண்ணாரு. sisindia.comனு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாரு. 8 மணி நேரம் வேலை, இங்க வந்து டிசைன் பண்றது, சர்வீஸ் பண்றது, கஸ்டமர் கேர் நம்பர் கொடுப்பாரு, அவர் தான் கஸ்டமர் கேர் அட்டன் பண்றவரா இருப்பாரு, அவர் தான் ஃபவுண்டராக இருந்தாரு. மெல்ல மெல்ல வளர்ந்தாரு. அதுல ஒரே ஒரு விஷயத்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் அதிகம் தேடினதா அவருக்கு தகவல் கிடைச்சது. என்னடா தகவல் யோசிச்சாரு, கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சது. மெல்ல மெல்ல அவர் கொண்டு வந்தாரு. தமிழ் மேட்ரிமோனி.com லான்ச் பண்ணாரு. பின்னால அது பாரத் மேட்ரிமோனி.com வந்துச்சு. அந்த நிறுவனுடைய பெயர் முருகவேல் ஜானகிராமன். முருகவேல் ஜானகிராமன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். படிப்பால, கல்வியால, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தன்னுடைய கல்வியால அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிச்சாரு. சூப்பரான ஒரு வேலையில் இருந்தாரு. இந்த வேலை மட்டும் எனக்கான சிறகுகளையும் எனக்கான வானத்தையும் தராது, எனக்கான சிறகுகளுக்கான வானம் என்னுடையதுன்னு முடிவு பண்ணாரு. யாருமே எடுக்காத ஒரு அழகான துறையை கையில் எடுத்தாரு, பாரத் மேட்ரிமோனி.com. இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட்டினுடைய நிலவரம் 1658 கோடி ரூபாய். அதோட மார்க்கெட் கேப் இன்னைக்கு 1658 crores. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள பிறந்த ஒரு இளைஞனுடைய கனவு எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு, அதனால எத்தனை 100 ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் யோசிங்க. இவ்வளவுதான். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்றேன், உங்களுடைய கனவுகளை, லட்சியங்களை பெருசா வச்சுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களை நீங்களே வந்து கீழே கொண்டு போயிடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இங்க கூட செக்ரட்டரி சார் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன சார் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராமா, அதெல்லாம் சரியா பயன்படுத்திங்க, மிக சரியா பயன்படுத்திங்க. இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே தலைமைக்கு ஆள் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியான தலைமை மிகுந்த ஆளா நீங்க இருந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் தான் இருக்கணும் இல்லை, ஹிந்தி தான் இருக்கணும் இல்லை, தமிழ் சரியா நல்லா பேச தெரிஞ்சா போதும். ஆளுமையோட உங்களை அப்படியே கையில் எடுத்து கொண்டுட்டு போய் வேலை கொடுக்கறதுக்கு அத்தனை கம்பெனிஸ் இன்னைக்கு ரெடியா இருக்கு. ஆனா நமக்கு தான் தெரியறது இல்லை.